உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து கோர் பைத்தான் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லிஸ்ட் வந்து பார்ட் 1ல வந்து பார்த்தோம். ஸோ லிஸ்ட்டோட பார்ட் 2 வந்து அதர் மெத்தட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து கவுண்ட். ஓகேவா? ஸோ கவுண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லிஸ்ட்டில் நம்பர் ஆஃப் அக்யூரன்ஸ் வந்து எத்தனை டைம் வருது. எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்க, நம்ஸ் டாட் கவுண்டு நான் வந்து எடுக்கிறேன். ஸோ கவுண்டில் வந்து இங்கே வந்து என்னன்னா 40 வந்து எத்தனை டைம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் நம்ஸ் ஆஃப் கவுண்ட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா எத்தனை டைம் நம்பர் ஆஃப் அக்யூரன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு செக் பண்ணதுக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம், கவுண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கவுண்ட். ரெண்டாவது மெத்தட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயம் ஷார்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து நம் ஸ்டார்ட்டு ஷார்ட்ல வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் நம்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யும், ஷார்ட் ஆகி கொடுக்கும் பாருங்க, 60 70 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். இது ஒரு நிமிஷம், நம் ஸ்டார்ட் ஓகே, ரிவர்ஸ் ஈக்குவல் டு நான் ட்ரூ அப்படின்னு கொடுத்தேன்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் பிரிண்ட். ஸோ நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாருங்க, உங்களுக்கு வந்து என்ன செய்யும், டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யுது, ஷார்ட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன செய்தோம் யூஸ் பண்றோம் உங்களுக்கு. ஓகே. இப்போ ஷார்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுது. வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூவோட பொசிஷனை வந்து எடுத்து கொடுப்போம். நான் இண்டெக்ஸ் இங்க வந்து வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன இண்டெக்ஸோ அது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கோ அந்த வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நம் ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஓகே, நான் வந்து என்ன கொடுக்குறேன் 40 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 40யோட இண்டெக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40யோட இண்டெக்ஸ் வந்து எத்தனை 3. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 0 1 2 3 3 அப்படிங்கிற இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்னு ஒரு மெத்தட் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். கரெக்டா? ஸோ ரிவர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட சின்டெக்ஸ் வந்து நேம் டாட் ரிவர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ ரிவர்ஸ் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ரிவர்ஸ் பிரிண்ட் வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன செய்யும், அங்கே வந்து ரிவர்ஸ் ஆகி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த 4 மெத்தடை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்ல வந்து அதர் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி கார்த்திக், இந்த மெத்தட் வந்து எனக்கு வந்து எப்படி பாக்குறது, இந்த மெத்தட்லாம் இருக்கு அப்படின்னு வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ என்ற ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு டிஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டிஐஆர் ஆஃப் அந்த லிஸ்ட் நேம் நான் போட்டேன் அப்படின்னா பாருங்க, இங்க வந்து என்னன்னா எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து கிடைக்கும். இதுல இந்த அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து மேஜிக் மெத்தட்ஸ். ஸோ இதை ஃபுல்லா நீங்க விட்டுடலாம். அது தவிர உங்களுக்கு வந்து வருது தெரியுமா, அந்த பாருங்க அப்பண்ட், அதுக்கப்புறம் கிளியர், காப்பி, கவுண்ட், எக்ஸ்டெண்ட். ஸோ இந்த மெத்தட் தான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ ஒரு லிஸ்ட்டை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது ஃபுல்லா நான் வந்து என்ன செய்யலாம் பண்ணலாம். இது ஃபுல்லா தான் நம்ம வந்து பார்த்தோம். அழகா ஸ்பிளிட் பண்ணி பார்த்துருக்கோம், ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, அதர் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கார்த்திக், எனக்கு இதுல வந்து இந்த மெத்தடுக்கு வந்து ஏதாவது தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பாருங்களேன், நான் வந்து ரிவர்ஸ்ங்கிற ஒரு மெத்தட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அப்பண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து நான் எடுக்கிறேன். ஓகே, அப்பண்ட் மெத்தடோட எனக்கு வந்து இதுல வந்து நான் அப்பண்ட்ல வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா 80 வந்து ஆட் பண்றேன். ஸோ பிரிண்ட்டு நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ இந்த அப்பன் மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. இந்த அப்பன் மெத்தடோட டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் வேணும்னா செலக்ட் பண்ணிட்டு பைச்சாமா இருந்ததுன்னா கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யும், அப்பண்டோட இது போகும். பாருங்க, அப்பன்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணலாம். அதில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பண்ட் ஆப்ஜெக்ட் டு த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டை எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்கு இருக்கு. சப்போஸ் இப்போ நான் வந்து லினக்ஸ் ஓஎஸ்ஓ இல்லை மற்றபடி வேற ஏதோ ஒரு ஓஎஸ்ஓ யூஸ் பண்றேன் அப்படின்னா ஹெல்ப் ஆஃப் நம்ஸ் அப்படின்னு நீங்க வந்து கொடுத்தா, சாரி, ஹெல்ப் ஆஃப் நம் ஸ்டார்ட் அப்பண்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தாலே போதும். உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து இங்கேயே வரும். அழகா வருது பாத்தீங்களா?
ஸோ இங்கேயே வருது. அப்போ ஹெல்ப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ அப் அண்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட் இன் பில்டிங் மெத்தட்ஸ் டாட் லிஸ்ட் இன்ஸ்டன்ட் அப் அண்ட் ஆப்ஜெக்ட் டு த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஒரு ஆப்ஜெக்டை எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம வந்து என்னது அப் அண்ட் யூஸ் பண்றோம். ஸோ அப் அண்டுக்கு என்ன இது பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஹெல்ப் அப்படிங்கிற மூலியமா நம்ம பார்க்கலாம். அப்போ ரெண்டுன்னா ஒன்று டிஏஆர் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ டேட்டா டைப்பை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யும், ஃபுல்லாக வந்து என்ன செய்யும், இது பண்ணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டு தான் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று லிஸ்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, சார் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நியூ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல இருந்து, அதாவது லிஸ்ட்டோ செட்டோ டப்புலோ, ஓகேவா, ஓகே, எங்களுக்கு டிக்ஷனரி கூட டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் வந்து பண்ணலாம். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லிஸ்ட் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு. ஸோ ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு நியூ லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா இன்னும் கொஞ்சம் புரியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ 1ல இருந்து 11 வரை. ஓகே, ஸோ இதோட ஸ்கொயர்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன், ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஓகே எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப், நான் வந்து என்ன எடுப்பேன், 1ல இருந்து எனக்கு 11 வரை வேணா 10 வரை வச்சுக்கலாம். 10 வரை வச்சாதான் இங்கே வந்து என்ன சொல்லணும் 1 to 11 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்றேன், ஸ்கொயர்ஸ் டாட் அப் அண்ட் ஆஃப், நான் வந்து என்ன பண்றேன், இங்க வந்து எக்ஸ் இன்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிச்சயலாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன வரும், இதோட ஸ்கொயர்ஸ் வந்து கிடைக்கும். 1ல இருந்து உங்களுக்கு இருக்கிறது வரை ஸ்கொயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யும், பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 4 ஓகேவா. ஸோ இதை நான் லிஸ்ட் கான்ஃபிகரேஷனில் எழுதணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக எழுதுவேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு அதே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்டார் எக்ஸு ஃபார் ஓகேவா எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,11 அப்படின்னு போட்டுட்டு நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நான் வந்து 3 லைன்ல எழுதுனதை இங்கே ஒரே லைன்ல முடிச்சுவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் கான்ஃபிகரேஷன். அப்போ லிஸ்ட் கான்ஃபிகரேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ண தான் யூஸ் பண்ணுறோம். பட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக, கோடை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. அப்போ இதுக்கு சிண்டெக்ஸ் சொல்லித்தாங்க கார்த்திக் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள். சிண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் இங்கே வந்து நீங்கள் வந்து கொடுக்கீங்க தெரியுமா, இந்த டாட் அப் அண்டுக்குள்ளே கொடுக்கீங்களா, தட் இஸ் கால்ட் த எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஐட்டம் 1 எத்தனை ஃபார் லூப் வேணாலும் எடுக்கலாம் இன் ஐட்ரபிள். ஐட்ரபிள்னு சொல்றதை விட நம்ம வந்து என்ன செய்யலாம், ஆமா ஐட்ரபிள் சொல்லுங்க. ஓகேவா, இதை சீக்வன்ஸ்ன்னு படிச்சிருப்போம், இந்த இதில் இங்கே ஐட்ரபிள் படிச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் கண்டிஷன் வந்தது அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஐட்டம் 2, அதுக்கப்புறம் இன்னு, அதுக்கப்புறம் ஐட்ரபிள் 2, அதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓகே 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எத்தனை வருதோ அத்தனை நம்ம வந்து என்ன செய்யலாம், எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிண்டெக்ஸ். கார்த்திக் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னா நான் இப்போ இன்னும் 2 லிஸ்ட் வந்து எடுத்துக்கிடுவேன். ஒரே நிமிஷம். ஸோ இதை வந்து நான் வந்து கீழே வந்துக்கிடுவேன். ஸோ இப்போ பாருங்க நான் இன்னொரு லிஸ்ட் வந்து எடுத்துக்கிடுவேன். 2 லிஸ்ட் எடுத்துக்கிடுவேன். ஒரு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10A, 20, 10, 20, 30. இன்னொரு லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா y is equal to உங்களுக்கு வந்து என்ன வரும் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இதோட அவுட்புட் வந்து எனக்கு வந்து என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் உள்ளது ஆட் ஆகணும். அதாவது 10 + 1 11, அதே மாதிரி 10 + 2 12 அந்த மாதிரி ஆட் ஆகி உங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபார் ஐன்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எக்ஸ்ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் ஃபார் ஜேஇன் ரெண்டாவது இதுல இருந்து லூப் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் என்ன பண்ணுவோம் i + j அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். போட்டுட்டு பிரிண்ட் ஆஃப் நம்ம வந்து என்ன கொடுப்போம் லிஸ்ட்னு கொடுப்போம். கரெக்டா?
ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு ரெண்டும் ஆட் ஆகி உங்களுக்கு வந்து நிச்சயம் கிடைக்கும். கரெக்டா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 10 வந்து ஒரு டைம் இதாச்சுன்னா ஒய்ங்கிற லூப், அதாவது ஜேங்க வந்து எத்தனை 4 டைம் வந்து ஆட் ஆகும். கரெக்டா? 4 டைம். ஸோ இது வந்து நெஸ்டட் ஃபார் லூப்லேயே நம்ம வந்து பார்த்தோம். இதை வந்து லிஸ்ட் கான்ஃபிகரேஷனில் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன எழுதணும், உங்களுக்கு i plus j எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபார் i in x, ஃபார் j in y அப்படின்னு எழுதிட்டா முடிஞ்சது. ஆஃப் லிஸ்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஒரே லெட்டர்ல லிஸ்ட் கான்ஃபிகரேஷன்ல முடிச்சு விட்டுறலாம். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சரி, எனக்கு இதை கண்டிஷன் வச்சு சொல்லித்தாங்க ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே, ஸோ கண்டிஷன் வச்சு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து சொல்றேன், ரெண்டுன்னா எடுத்துக்கிடுதேன். ஒரு num1 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து எடுத்துக்கிடுதேன். உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு எடுத்துக்கிடுதேன். num2 அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கிடுதேன். என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10, 11, 1, 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு num3ல என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, ஸோ num3ல எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா இதுல இல்லாத இது வந்து num1 num2 கம்பேர் பண்ணி num1க்கும் num2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட், அதாவது என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3, 1, 2 இதுல இருக்கு, அப்போ பிரிண்ட் ஆகக்கூடாது. 3 அதுக்கப்புறம் 4, 5 மட்டும் பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃபார் i in num1, ஓகேவா? ஸோ i in num1, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், if i not in num2 அப்படின்னு எடுப்பேனா, அதாவது இதுல உள்ளது அதுல இல்லாதது. நாட் இன் வந்து பாத்தீங்கன்னா நாட் மெம்பர்ஷிப். ஸோ இல்லாததை எடுத்து எங்க அப்பன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க அப்பன் பண்ணிடுவேன். சரியா? ஸோ இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன், பிரிண்ட் num3 வந்து நான் செக் பண்றேன். உங்களுக்கு பாருங்க 3, 4, 5 வந்துடுது. இது நான் லிஸ்ட் கான்ஃபிகரேஷன்ல எடுத்தேன்னா num3 ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா i ஃபார் i in num1, ஓகேவா? if அதுக்கப்புறம் நான் வந்து என்ன எழுதுறேன், i not in num2 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். ஓகே, பிரிண்ட் வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா num3. ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து என்ன செய்யும், உங்களுக்கு 3, 4, 5 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் லிஸ்ட் கான்ஃபிகரேஷன் இருக்காங்க. சப்போஸ் நான் இப்போ எல்ஸ் வந்து இங்கே கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்ஸ் வந்து ஏதாவது போடுறேன் அப்படின்னா, ஓகே, இந்த இஃப் நாட் இன் i2 இருக்கா, இந்த இதுக்கு நான் வந்து ஒரு கண்டிஷன் வந்து போடணும். இஃப்க்கு வந்து நாங்கள் ஒரு ஆன்சர் வந்து போட்டுட்டு எல்ஸுக்கு வந்து நான் வந்து ஆன்சர் பி வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் கான்ஃபிகரேஷன் அப்படிம்பாங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கான்ஃபிகரேஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ற மாதிரி தான் வரும். ஸோ அதனால நீங்க டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ எல்ஸ் வர மாதிரி நம்ம இன்னும் அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும்போது எல்ஸ் வர மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.